திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 656, அதிகாரம் வினை தூய்மை. சங்க காலத்தில் நம் தமிழகத்தில் வாழ்ந்த புலவர் பெரும் சித்திரனார். தனது கவிதையால், புலமை சுவையால் வாழ்க்கையின் உண்மை நிலையினை சித்திரம் போல் எடுத்து காட்டுபவர். பெருஞ்சித்திரனார் வறிய நிலையில் இருந்தார். அவரது தாயோ வறுமையில் படுத்திருந்தார். அதனால் அவர் வள்ளல் அதியமானை பார்த்து பாடி பரிசு பெற வந்தார். ஆனால் அன்று அதியமான் ஓர் ஏவலரிடம் பரிசு பொருட்களை கொடுத்து புலவரிடம் கொடுத்து விடு என கூறினார். நெடுந்தூரம் நடந்து வந்திருந்தாலும், பசியினால் மெலிந்து இருந்தும், வீட்டிலுள்ள துயரத்தில் இருந்தும் அந்த பொருள் மிடிப்பினை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எம் புலமையை அறிந்து திணையளவு பரிசு கொடுத்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றிருப்பேன். என் பாடலை கேளாமலேயே மலையளவு பொருளை கொடுத்து அதை நான் பெற்றால் அது புலமைக்கு நான் செய்யும் பழி என்று சொல்லி அதியமான் கொடுத்தனுப்பிய பரிசு பொருளை வாங்காமல் சென்றார். பின்னர் குமணவள்ளலை சந்தித்தார். அவரிடம் பாடுவதற்கு முன், எனது பாட்டு உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்வை தந்தால் நீங்கள் பரிசில் கொடுங்கள் என்று வேண்டுகோளோடு பாடினார். அன்றைய புலவரின் நிலையினை அற்புதமாய் வடிவமைத்ததை பாராட்டி குமணவள்ளல் பரிசுகள் கொடுத்தார். பெற்றதாயின் பசியை கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிப்பதற்கு காரணமான இழிவற்ற செயல்களை செய்யக்கூடாது என்பதை ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்கிறார் நம் சென்னா போதார் திருவள்ளுவர். பழிக்கு அஞ்சினால் புகழில் விஞ்சலாம்.